what kind of power God has given to church? ஒரு சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவனை சிறையில் வச்சுட்டாங்க இல்லையா, இப்போ ஜெபம் பண்றாங்க. யார் ஜெபம் பண்றா? சபை. தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. 5வது வசனம் சொல்லுது, there was a constant prayer. Hallelujah. Hallelujah. Peter therefore was kept in prison, but prayer was made without ceasing of the church unto God for him. ஒரு மனிதனுக்காக, ஏன்னா இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்றார். ஆமென். ஹalleluya. ஒரு ஊழியக்காரன் நல்லா இருந்தா அந்த தேசம் நல்லா இருக்கும். ஆமென். அந்த சபை நல்லா இருக்கும். அவங்க வீடெல்லாம் நல்லா இருக்கும். அதனால அந்த பரிசுத்தவான்களுக்காக இவங்க ஜெபிக்கிறாங்க. அடுத்தது இவரை வந்து கொலை பண்ணிட்டான், எப்படி எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபிக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் 7 நாள் தொடர்ந்து ஜெபம், without fail, no going home. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. There was a prayer, hallelujah, going to heaven without fail, hallelujah. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்க இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் பரலோகம் போவான். ஆமென். ஹalleluya. There was a prayer, hallelujah. தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் 6வது வசனம் சொல்லுது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பேதுருவை நாளைக்கு அவனை வந்து என்ன பண்ணணும்? ஏரோது ராஜா அவனை வந்து எப்படியாவது அவனை அழிக்கணும், சாவடிச்சிடணும். ஆனால் அந்த முன்னத்து நாள் தூதன் வரார். அல்லேலூயா. ஹalleluya. அங்க என்ன நடந்துச்சுன்னா 16 பேர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற சோல்ஜர்ஸ் போட்டு அவனை சங்கிலினால கட்டி அவனை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய டைம் பேதுருவை வந்து, இது முதல் முறை இல்லை, பேதுரு எப்பெல்லாம் சிறையில் இருக்கிறாரோ தூதர்கள் வந்து வந்து கூட்டிட்டு போயிட்டு வெளியே பிரசங்கம் பண்ணி விட்டுருவாங்க. ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய காரியத்துக்கு யாருமே தடை பண்ண முடியாது. ஆமென். 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 இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் தடை பண்ண முடியாது. நீ பேதுருவா மாறணும். ஆமென். ஆமென். அப்போ தூதன் வந்தார். அவர் வில்லா இளம்பில் இப்படி தொட்டார். எப்படின்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தானா. எப்படி? அயர்ந்த நித்திரை. எப்ப அயர்ந்த நித்திரை வரும்? நல்லா தூங்கிட்டு இருந்தார். எவ்வளவு அழகா தூக்கம் வருது. ஏன்னா பேதுருக்கு தெரியும் இப்போ என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு. ஒருவேளை உனக்கு நாளைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேனா இன்னைக்கு தூங்குவே? நீ தூங்குவே? இப்போ பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டோட அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நாளைக்கு செத்து போறான், நீங்க நிம்மதியாக வாழ்ற. அல்லேலூயா. அவன் நம்பியிருந்தான், கர்த்தர் நிச்சயமா என்ன வந்து விடுதலையாக்குவார். நடந்தது என்ன தெரியுமா? எங்க விழா இங்க தொடுறாங்கன்னா, இங்க தொட்டாங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சிருவான். வெரி சென்சிட்டிவ் பிளேஸ் இது, இந்த இடம். Hallelujah. God will touch in very sensitive place. எந்த இடத்துல நீ ரொம்பமா நீ வந்து இது நடக்காது ஆகாது இப்படியெல்லாம் எனக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற, அங்கே தான் கர்த்தர் கை வைப்பார். எது நடக்கக்கூடாதுங்கிறியா அங்கே தான் கர்த்தர் கை வைப்பார். பேதுரு உடனே சங்கிலிகள்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சிச்சு. தூதன் இறங்கின உடனே அவன் சங்கிலிகள்லாம் டக்கு டக்குன்னு உடைச்சிச்சு. ஹalleluya. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. பாத்தீங்களா? ஒரு தூதன் இறங்கி, இது ஒரு பெரிய அற்புதம். நினைச்சு பாருங்க, சிறையில் இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி எந்த ஒரு உதவி இல்லாம, எந்த ஒரு சாவி இல்லாம, எந்த ஒரு வெப்பன் இல்லாம அவன் வெளியே இருக்கிறான்.
ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கும்போது இந்த உலகத்தில் எல்லா பேயும் சேர்த்து நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எல்லா சத்துருக்களும் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அந்த கட்டெல்லாம் உடைச்சு அந்த கர்த்தர் வெளியே கொண்டு வர. ஆமென். ஹalleluya. praise the Lord. praise the Lord. ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த கட்டுகள் உடைகிற அந்த நேரத்தில் பேதுருக்கு ஒரு சொப்பனம் காண்ற மாதிரி இருந்தான். அவனு தூங்கிட்டு தான் இருக்கிறான், அவன் எழுந்ததே அவனுக்கு தெரியல. உடனே அப்படியே சுருக்கமாக சொல்ல அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய ஐரன் கேட் இருக்குது. என்ன இருக்குது? ஐரன் கேட். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை நினைக்கிறேன். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஐரன் கேட் தானா திறக்குது. பூட்டப்பட்ட கேட்டு தானா திறக்குது. கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வருகிறார். தூதன் போயிட்டாரு. அப்புறமா நினைச்சு பார்க்குறான், தூதன் என்னை விடுதலை ஆக்கினார். நேராக எங்கே ஜெபம் பண்ணாங்க அந்த வீட்டுக்கு பாரு. அது யாருடைய வீடுனா, மார்க் என்கிறதான, மார்க் சுவிசேஷம் எழுதியிருக்கிறார்ல, மார்க் என்கிறதான ஒரு வீடு. அந்த வீட்டில் சபை நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் அவன் ஜெபம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போய் விடுறார். அங்கே போய் கதவை தட்டுறாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் கதவை தட்டி அடுத்தது எங்களை பிடிச்சிட்டு போய் கொலை செஞ்சு விடுவாங்களோ. கதவை அப்படி கொஞ்சமாக திறந்து பார்த்தா பேதுரு நிற்கிறார். உள்ளே போய் அந்த சொல்லுது, ரோதை என்கிறதான சகோதரி சொல்லுது, பேதுரு நிற்கிறாரு. நீ பிதட்டுகிற. பேதுரு அல்ல, பேதுருடைய தூதன். அவங்க நம்பல, கடைசியில் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சிறைச்சாலையில் இருந்து அபிஷேகத்தோடு சபைக்குள்ளாக பேதுருவை கர்த்தர் கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய வல்லமை ஆண்ட காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஏன் எல்லா வாழ்க்கையிலும் நடக்குது? ஏன் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான காரியம் நடக்கல? இல்லை நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்கி என்னுடைய விடுதலையாக்கும். ஒரு தூதன் இறங்கி வரணும்னா சும்மா வரமாட்டாங்க. ஆபிரகாமுக்கு, ஹல்லேலூயா, லோத்துக்கு, யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு, மோசே, எலைஜா, ஜாஷுவா, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நியாயாதிபதிகள், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மகிமையான அந்த தூதர்களை கண்ணிலே கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தூதர்கள் இறங்கி ஊழியம் செய்திருக்கிறார்கள். சிலர் தூதர்கள் இறங்கி விடுதலை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தூதர்கள் இறங்கி கர்த்தருக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி ஒரு சாத்தியம்? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வர வேண்டுமானால் ஏன் இப்படி நமக்கு அந்த அனுபவம் வரல? ஏன் ஒரு தூதனுடைய ஹல்லேலூயா, ஒரு தூதன் இறங்கி வருவதை பார்க்க முடியல? சும்மா இல்லை. அப்ப அங்க தூதர்கள், இவங்களெல்லாம் தூதர்கள் ஊழியம் செய்யறாங்க. அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, பேதுருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை, மோசேவுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை, எலிசாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை. அவர்கள் அந்த மகிமையும் அந்த அபிஷேகத்தையும் பெறுவதற்கு அவர்கள் கிரயத்தை செலுத்தினார்கள். அவர்கள் போன பாதை மிகவும் 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 ஒரு கடினமான பாதை. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய பிரயாணத்தில் ஒரு கடினமான பாதையிலே போவதற்கு அவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஒரு கடினமான வாழ்க்கையிலே போவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. உபத்திரவங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாததினாலே அவர்கள் ஜெபத்தை விடுகிறார்கள், துதியை விடுகிறார்கள், ஆராதனையை விடுகிறார்கள், சபை ஐக்கியத்தை விட்டு விடுகிறாங்க. நினைச்சா ஜெபிக்கிறாங்க,
நினைச்சா துதிக்கிறாங்க, நினைச்சா சபைக்கு வராங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவனோடு கூட அந்த ஐக்கியமே இல்லை. ஹல்லேலூயா. போராட்டம் வருது, கஷ்டம் வருது. ஆண்டவரை இனி ஜெபிக்க மாட்டேன், இனி துதிக்க மாட்டேன், இனி ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கி போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா பேதுருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா எல்லா கிரயத்தை செலுத்தினவர்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் வெளிப்பட்டார்களோ அவர்கள் பெரிய பெரிய கிரயத்தை செலுத்தினார்கள். உங்க வாழ்க்கையிலே பெரிய பெரிய கிரயத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்துக்காக, சும்மா உங்களுடைய தப்பு செய்யறதுனால பிரச்சனை வருகிறது கிடையாது. நீ ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறதுனாலே, தேவனுக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழ்வதற்காக, நீ ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே நீ போகும் பொழுது you are paying heavy price. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். சும்மா எல்லாத்துக்கும் எல்லாம் அபிஷேகம் தருகிறார். அந்நிய பாஷை பேசுவே, ஜெபம் பண்ணுவே, அதோட முடிஞ்சிடும். ஆனா தூதர்கள் இறங்கி இயற்கைக்கு மேற்பட்டதான் அற்புதம். ஹல்லேலூயா. அந்த சங்கிலிகள் எந்த மனுஷனை உடைக்க முடியாது, எந்த மனுஷன் அந்த சங்கிலியை பிற்க முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தூதன் கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருக்கு தெரியும், இந்த பேதுருவை இன்னைக்கு விடுதலையாக்க வேண்டுமானால் இவனோடு தேவ தூதன் இறங்க வேண்டும், என்னுடைய வல்லமை இறங்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பேதுருக்கு ஒரு விசேஷ அழைப்பு இருந்தது. அவன் சபையை கட்ட தேவன் அழைத்திருந்தார், சபையில ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைத்திருந்தார், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைத்திருந்தார். பேதுருவானவன் ரோமர் முழுவதும், ரோம் தேசம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வழிநடத்தின, தேசம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தில் வழிநடத்தின ஒரு தேவ பரிசுத்த மனுஷன். அப்ப பாருங்க, இந்த மனுஷனை கொண்டு இத்தனாயிரம் ஜனங்கள், இத்தனாயிரம் பேர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவார்கள் என்று நினைத்து தான் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார். இன்றைக்கு நான் உன்ன இடத்துல கேட்கிறேன், ஹல்லேலூயா, உன்னை கர்த்தர் விடுதலையாக்கினால் நீ என்ன செய்ய போகிறாய்? நத்திங். உங்களுக்கு எப்படி தூதன் வெளிப்படுவார்? உங்களுக்கு எப்படி இயற்கைக்கு மேற்பட்டதான் அற்புதம் நடக்கும்? ஒரு விலையேறப்பட்ட அபிஷேக தைலம் எப்படி இறங்கும்? உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தை நடத்துவதற்காக ஆண்டவர் தூதனை இறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். பேதுருடைய நிழலை கொண்டு அநேகரை சுகமாக்க வேண்டும். பேதுரு எப்படி தேவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அவன் தேவனுக்காக தன் இரத்த சாட்சியை மரிக்க போகிறார் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். ஆயிரமாய் லட்சமான ஜனங்கள், அநேக சபைகளை அவன் நடத்தினான். அவனுக்குள்ள அநேக பலவீனம் இருந்துச்சு. பேதுருக்குள்ள நிறைய பலவீனம் இருந்தது. கலாத்தியா புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறார் பேதுருவை குறித்து, அவன் ஹல்லேலூயா ஒரு ஹிப்போக்ரேசியா வாழ்ந்துட்டு வந்தான். அவர் இடத்துல அவனுக்குள்ள குறை இருந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு தெரியும், இந்த குறையை ஆண்டவர் நீக்குவார் என்று தெரிந்து அவனை அழைச்சிருந்தார். குறையில்லாத ஊழியக்காரர் இல்ல, குறையில்லாத மனுஷன் இல்ல. ஆனா அவங்க மேல வைக்கப்படுகிற அபிஷேகம் சந்தேகப்படக்கூடாது. அவங்க மேல வைக்கிற அபிஷேகம், வரங்களை சந்தேகப்படக்கூடாது. அது கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தர் வைக்கிற அபிஷேகம். அது தூதனை கர்த்தர் இறக்கி இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேர்பட்ட சூழ்நிலையில் கட்டப்பட்டு காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலையாகும். பரலோகம் உங்களை பார்க்கணும், பரலோகத்தினுடைய மகிமை உங்க மேல இறங்கணும்னா, பரலோகத்தில் இந்த மகிமை இழுக்கக்கூடிய ஒரு மகிமை உங்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும். அதுதான் அந்த அபிஷேகம். பெந்தே கோஸ்தே என்ற நாளிலே there was a mighty thunder. Hallelujah. ஒரு அக்கினி, கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி அவருடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் நாமும் அதுக்கு தகுந்த ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பேதுரு விடுதலையாக்குன்னு ஜெபிக்கிறோம். ஆனா அங்க விடுதலை வருதுல. காரணம் என்ன தெரியுமா? சுயநலம். அபிஷேகம் கொடுத்தா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஒரு நன்மையை கொடுத்தா, நீ உனக்கு மாத்திரம் தான் அதை யூஸ் பண்ணிக்கிற. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவோ அதை நீ பயன்படுத்துகிறது இல்லை. உனக்கு எந்த காரியம் வந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யம் பயன்படுத்துவதற்காக உன்னுடைய காரியங்களை கர்த்தருக்காக நீ கொண்டு வருகிற பொழுது அதில் ஒரு மகிமையை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்ட சங்கிலிகளில் காணப்படலாம்.
வியாதி என்கிற சங்கிலி இருக்கலாம், இல்லை தீராத வியாதியா இருக்கலாம், இல்லை டயபெட்டிக்கா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், இல்லை தைராய்டா இருக்கலாம், ஹல்லேலூயா, இல்லை லிவர் சம்பந்தப்பட்ட இருக்கலாம், இல்லை ஏதாவது கேன்சர் கட்டிகளா இருக்கலாம், ஏதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரால முடியாதது ஒண்ணுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கர்த்தர் சொல்லி நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சேலஞ்ச் விடுகிறார். கம் 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 கம், ஹல்லேலூயா. நான் சுகமாக்க மாட்டேனா, விடுதலையாக்க மாட்டேனா, உன்னை ஹல்லேலூயா ஜெயம் கொள்ளுகிறவனா மாற்ற மாட்டேனா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குகிற பொழுது எந்த கட்டா இருந்தாலும், எந்த மந்திரமா இருந்தாலும், எந்த பிலிசீனமா இருந்தாலும் அதை உடைத்து சுக்குநூறா உடைத்து போட்டு உன்னை வெளியே கொண்டு வர தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், சபை ஜெபம் பண்ணினது. சபை ஜெபம் பண்ணினது. சபை என்பது மிக முக்கியம். எப்படி உனக்கு ஒரு வீடு முக்கியமோ உனக்கு ஒரு சபை முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் 2 வீட்டில் இருக்கீங்களா, 3 வீட்டில் இருக்கீங்களா? அம்மாவா? காலையில் ஒரு வீடு, சாயந்தரம் ஒரு வீடு, இல்ல நைட்டு, அப்படித்தானே? ஒரே வீடு. அப்படியா? நேரம் உங்க வீட்டுக்கு தானே போவீங்க, ஆமாவா? அப்போ உங்க வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆத்மாவுக்கு எது வீடு? பூமியில சபை. ஆமென். ஒரு நாள் ஆராதனைக்கு வரலன்னா நீ வீட்டில் தங்கலன்னு அர்த்தம். உன் வீட்டில் தங்காம வெளியே படுத்து பாரு, என்ன நடக்கும்? திருட வருவா, பூச்சி வரும், மழை வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். நீ ஒரு நாள் சபைக்கு வரலன்னா, ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா உனக்கு வீடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் வீடே இல்லாமல் போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையே இல்லாமல் போயிடும். ஏன்னா சபை கூடி வருது என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. சபைக்கு வரும்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர், பாதாளத்தின் வாசல்கள், நம்ம தான் சபை, நம்ம தான் சபை. உனக்கு வரம் இருக்குதோ வரம் இல்லையோ, ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, நீ வாரத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உங்களோட ஜெப பரிசுத்தவான்களோடு சபையோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்த சத்துருவின் வல்லமை தொட முடியாது. தேவனுடைய சரீரத்தை சாத்தான் தொட முடியாது, நம்மளையும் தொட முடியாது. அதான் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அதான் சபை ஜெபம் பண்ணுது. இப்போ தனியாக ஜெபம் பண்ணல. அப்போ சபை ஜெபம் பண்ணா எப்பேற்பட்ட சங்கிலியும் உடையும். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டஃப்பான சூழ்நிலை இருக்குது, இம்பாசிபிளான ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்கள் தலையில் எப்பயுமே இருக்குது. இது எனக்கு விடுதலையே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு சபையாக எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். நீ மந்திரத்தால் கட்டப்பட்டிருந்தால் சங்கிலி உடையும், அந்த பிலிசூனியங்கள் உடையும், அந்த பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சபை ரொம்ப முக்கியம். சபை ஜெபம்னா விடுதலை. தனிப்பட்ட ஜெபம் இல்லை, ஒரு சபை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சபை கூடி வருவதை விட்டு விடாதீங்க. பேதுருவுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எந்த கஷ்டத்தில், எந்த ஹேபிட்டில், எந்த பிரச்சனையில் நீங்கள் விடுதலை வேணும்னு இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு தருவார். ஹல்லேலூயா. There was a constant prayer. தொடர்ந்து 7 நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அசையாமல் இருக்கிறத தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுது கர்த்தர் அசைவு உண்டாக்குவார், ஒரு மாறுதலை உண்டாக்குவார். தேவ சமூகத்திலே நாம் வைக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் மாறாது. ஓ ராக்கா பிஷாபி லாக்கா ராக்கா பாபா, ஓ ராதாலா ராக்கா ஷாக்கா நாக்கா தாலா ரேக்கா பஷா பாபா நாக்கா, ஓ ராதாலா ராக்கா ஷகரிகா பாபா ராக்கா பாபா நாக்கா பாலா ராக்கா பாபா.
Oradilama shabila kadana kadabaraka babanaka. Ora bala raga shaga raka mamba nakada baraka babala raka baba nakada barada nakada. Ora dala raka shaga raka baba nakada baraka bala raka baba. Ora bala raga shaga raka mama nakada baraka baba la raka baba raka baba. Ora dala raga shaga raga mama nakada baraka baba raka baba raka baba. Ora dala raga mama nakada baraka baba. Ora bala raga masaba nakada baraka baba la raka. Ora bila kabaraka bashaba raka baba baba. Ora bala raga dana gada baraga dala raga baba raga. Ella oppu kodupoma. Oppu kodu ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஓரா பாலா ராகா பாபா ராகா பாபா ராகா பாபா ராகா பாபா. ஓ ராகா டாலா ராகா மாமா நாகா பாபா லா ராகா பாபா ராகா பாபா ராகா பாபா. ஓரியாந்தா நாகா பாபா லா ராகா பாபா ராகா. O raga baba la raga mama nagada baba la 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 raga baba ba. O raga da la la ga baba daga da la raga baba de ra baba. O rabi la ga shaba nagada baba raga. O rebela raga shaga raga baba nagada baba. O radale shabila maduna gada baba raga. O raga da la raga baba nagada baraga baba la raga. Ori baraga dala raga shaba raga baba la raga. Ori baraga baraga. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய வல்லமையால் இறங்கட்டும். இந்த ஏஜி ஆலி பிரேசன் சபை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த சபையை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படியாக செபிக்கிறோம். பேதுரு சிறையில் வைக்கப்படும்போது சபை செபித்தது போல நாங்கள் எல்லாம் இணைந்து செபிக்கிறோம். இந்த சபையில் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்காங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் செபிங்க. சுயநலமா இருக்காதீங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபையில் இருக்க கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிசாசினால, வியாதினால, பலவீனத்தினாலே, ஆண்டவரே, பண கஷ்டத்தினாலே, ஆண்டவரே, ஆவிக்குரிய வியாதினால யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாரும் விடுதலையாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே, 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 அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விடுதலையாக்கும். யாரெல்லாம் பிசாசு கட்டி வச்சிருக்கிறானோ, மரத்துக்கு கட்டப்பட்டவர்கள், வியாதியில கட்டப்பட்டவர்கள், ஒரு கபி கதானா கடாபரா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஏரோதுவுக்கு கர்த்தாவே எப்படி சிறையிலே இந்த ஏரோதை அடைத்து வைத்த பொழுது, ஆண்டவரே, ஏரோதை நீ அடித்து அவன் புழு புழுத்து செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ எங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக, வருகிற பைனான்ஸுக்கு விரோதமாக ஏரோதுக்களை இன்னைக்கு கர்த்தருடைய அடி இறங்குவதாக, 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 இறங்குவதாக. ஏரோதுக்களை அந்த அந்தகார வல்லமைகள் ஒரு இடி முழக்கம் இறங்குவதாக, இடி முழக்கம் இறங்குவதாக, சங்கிலிகள் உடைவதாக, வியாதிகள் விலகுவதாக, பலவீனங்கள் விலகுவதாக, சோர்வுகள் விலகுவதாக, தீரா வியாதிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உங்க இருதயத்து மேல கை வைத்துக் கொள்ளுங்க. எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ, பேதுருவை போல ஏதாவது ஒரு நீங்க சிறையில கட்டப்பட்டவங்களா இருக்கலாம். என்ன நினைச்சாலும் வெளியே வர முடியாது. ஆனா கர்த்தர் உங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வர போறார். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க, ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த சபையும் சபை ஊழியமும் சபைக்குரிய காரியங்களும் சபையின் ஊழியங்களும் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்.
யார் யார் எப்படிப்பட்ட ஒரு சிறையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீதான் அறிந்திருக்கிறீர். அப்பா, பேதுருவுக்கு அன்னைக்கு உம்முடைய தூதனை அனுப்பினது போல இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும், வியாபாரத்துக்குள்ள, வேலைக்குள்ள உம்முடைய தூதர்களை இறக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். என்னங்க இருதயத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ணி கேட்கிறாங்களோ, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போகட்டும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், தீராத வியாதியா இருந்தாலும், நம்முடைய தூதர்களை கர்த்தாவே இந்த இடத்துல அனுப்பி அந்த கட்டுகள் எல்லாம், சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. சங்கிலிகள் உடைக்கப்படுகிற சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற, என்ன ஜெபிக்கிறாங்களோ, நம்முடைய நாம மகிமைப்படும்படி இப்பொழுது சங்கிலிகள் உடைக்கப்பட்டு இவங்க வெளியே வரக்கூடாதபடி இரும்பு கட்டுகள், இரும்பு ஆண்டவரை கேட்டுகள் அடைபட்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அந்த கேட்டிலிருந்து வெளியே வருவார்களாக. பஞ்சத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, வேலையில்லாத பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் வழி நடத்தும், கர்த்தர் விடுதலை ஆக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.